ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா கமகமன்னு கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 2 கை அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா பச்சை கருவேப்பிலையாக எடுத்து இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் அதே சாஸ்பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு அதில் ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு அதில் ஒரு 2 கட்டி பூண்டை நல்லா உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கருவேப்பிலை பூண்டு குழம்பு அப்படிங்கிறதுனால பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலையும் 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். தக்காளியை சேர்த்த பிறகு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துச்சு. இதில் நம்ம 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம மூடி வச்சு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஓரத்தில் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலையை ஊற்றிடலாம். இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. புளி ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 3 தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதை திரும்பவும் நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இது நல்லா கொதித்து நல்லா கமகமன்னு வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதங்கி குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. நல்லா சூப்பராக டேஸ்டியான கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.